ஓகே, ஸோ இன்றைய கிளாஸ்ல நாம மெக்கானிக்ஸ்ல ஒரு முக்கியமான இன்னும் ஒரு பகுதியான நீர்நிலையியல் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போறோம். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிற பகுதியை பார்க்க போறோம். சரியான பொதுவா நாம மெக்கானிக்ஸ் எடுத்த மாதிரி இருந்தால் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற பிரதானமான பகுதிகள்ல ஒன்று நேர்கோட்டு இயக்கம், அதே மாதிரி நிலையியல், அதே போல நியூட்டன் இயக்க விதிகள், அடுத்தது உந்தம், சக்தி, சுழற்சி இயக்கம், வட்ட இயக்கம், நீர்நிலையியல் இப்படிங்கிற 6 பிரதான பகுதிகள் கொண்டிருக்கும். அந்த 6 பிரதான பகுதிகள்ல ஒன்றுதான் இந்த நீர்நிலையியல் அப்படிங்கிற பகுதி. சோ இந்த பகுதியை தான் நாம இன்றைய கிளாஸ்லயும் நாளைய கிளாஸ்லயும் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதே போல சாட்டர்டே கிளாஸ்ல நாம நியூட்டன்ஸ் லோவை படிக்க முடியும். சரியான இந்த 2 பகுதிகளை நம்ம பரவலா கொண்டு போகக்கூடியதா இருக்கும். அதே நேரத்துல நாம இந்த நீர்நிலையில நான் உங்களுக்கு ஏன் செலக்ட் பண்ணினேன், படிப்புகள் ஏன் செலக்ட் பண்ணினேன்டா, நாம ஏற்கனவே நிலையியல் அப்படிங்கிற பாடம் படிச்சுட்டோம் இல்லையா, ஸ்டெட்டிக்ஸ் படிச்சிருக்கிறோம். எனவே அதுல தொடர்ச்சியாக நம்ம படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் யார் என்றால் இந்த நீர்நிலையியல்ங்கிற பாடம். சரியான அப்ப நீர்நிலையியல் ஸ்டெட்டிக்ஸோட சம்பந்தப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு இந்த பகுதியை விளங்கி கொள்வது ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியான ரைட். அந்த வகையில இந்த நீர்நிலையியல்ங்கிற பகுதி ஹைட்ரோ அப்படிங்கிற இந்த மொத்தமான பகுதி எடுத்தீங்களா இருந்தால் ஒன்று இதுல ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலையியல் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும். அதே மாதிரி இந்த ஹைட்ரோட கடைசி பகுதியில நாம இயக்கவியல் சம்பந்தமாகவும் படிப்போம். ஆரம்பத்துல நாம நிலையியல் சம்பந்தமா படிக்க போறோம். அதுக்கு பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்னா இயக்கவியல் சம்பந்தமா படிப்போம். சரியான எப்படி சற்று விரிவான ஒரு பாடமாக நீங்க இந்த ஹைட்ரோவை பார்க்கலாம். இதே நேரத்துல இந்த பாடத்துல வந்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ், அதாவது மெக்கானிக்ஸ்ல ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்துகிட்டு நிறைய ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸ்ட்ரக்சர் கேள்விகள் வந்துகிட்டு இந்த ஹைட்ரோ தொடர்பாக வரக்கூடும். அதே மாதிரி மெக்கானிக்ஸ்ல வந்துகிட்டு மெக்கானிக்ஸை தொடர்படுத்தின ஹைட்ரோவுக்குரிய MCQ கேள்விகள் ஃபைனல் எக்ஸாம்ல வரக்கூடும். அதே போல தனியாக எஸ்ஏ கேள்விகளை உள்ளடக்கியதாகவும் ஹைட்ரோவோட கேள்விகள் வந்திருக்குது. அதாவது ஹைட்ரோவை தொடர்புபடுத்தி தனியொரு எஸ்ஏ கேள்வியை ஃபைனல் எக்ஸாம்ல வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த வகையில இந்த பாடம் உண்மையிலே வந்துட்டு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. மெக்கானிக்ஸ்ல இருக்கிற இந்த ஹைட்ரோங்கிற பகுதி மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. கட்டாயம் நாம தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த ஹைட்ரோ உங்களுக்கு தெளிவில்லைன்றால், ஹைட்ரோவுல உங்களுக்கு குழப்பம் இருந்தால் அந்த எங்க பாதிப்பை ஏற்படுத்தினார், ஹைட்ரோவுல குழப்பம் இருந்தால் எங்க பாதிப்பை ஏற்படுத்தினார், தேர்மல் பிசிக்ஸ், அதாவது நம்ம ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டுங்கிற பிசிக்ஸ்ல இருக்கிற இன்னும் ஒரு பாடம், ஹீட்டுங்கிற பாடத்துல அது பாதிப்பை சில இடங்கள்ல ஏற்படுத்தும். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல உங்களுக்கு தெளிவில்லைன்னா அது பிசிக்ஸ்ல இன்னும் ஒரு யூனிட்டான ஹீட்டுங்கிற பாடத்துல அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி பிசிக்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ங்கிற பாடம் ஒன்று இருக்குது இல்லையா, 10வது அலகு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், சடப்பொருளின் இயல்புகள்ங்கிற பாடம். அந்த பாடத்திலையும் இந்த ஹைட்ரோங்கிறது செல்வாக்கு செலுத்தும். எனவே உங்களுக்கு ஹைட்ரோவுல பிரச்சனை இருந்தால் அது எங்க பாதிப்பை ஏற்படுத்தும், ஹீட்டில ஒரு பகுதியில பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், சடப்பொருளின் இயல்புகள்ங்கிற பாடத்திலையும் பாதிப்பை நேரடியா ஏற்படுத்தும். சரியான எனவே நீங்க இந்த பாடத்தை விளங்கிக் கொள்வது உங்களுக்கு கட்டாயமான ஒரு விடயம். என்றால் இந்த 2 பாடங்களையும் இல்லாட்டி பாதிப்பு ஏற்படும். சரியான அப்ப முக்கியத்துவத்தை நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட முயற்சிகள் என்ன செய்யணும், சரியா நீங்க போட்டுக் கொள்ளணும். சரியான உங்களோட முயற்சிகள் சரியா இருக்கணும், சரியா முக்கியத்துவப்படுத்தி இந்த பாடங்களை படிச்சு கொள்ளணும். ரைட். இந்த பாடத்துல நம்ம முதலாவதா அப்ப நீங்க தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, நீர்நிலையியல்ங்கிற பகுதி. சோ சில பேர் கேட்பாங்க நாங்க எந்த கோப்பில எழுது அப்படின்னா சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நிலையியல தொடர்ச்சியா நீங்க ஹைட்ரோவை எழுதினாலும் சரி, அல்லது வேறையா ஒரு கோப்பில ஹைட்ரோவை நீங்க எழுதினாலும் சரி, எப்படியோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்களா. ஹைட்ரோவை தனியா ஒரு கோப்பில எழுதினாலும் சரி, புதுசா ஒரு கோப்பில எழுதினாலும் சரி, அல்லது நிலையியல தொடர்ச்சியா எழுதினாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம ஆரம்பத்துல படிக்க போற விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
வெறுமனே அடர்த்திகள் அமுக்கங்கள் தொடர்பான விடயங்களா இருக்கும். அடர்த்தி அமுக்கம் தொடர்பான விடயமா இருக்கும். அடுத்த பகுதியாக நாம நிலையியல் தொடர்புபடுத்தி மேலுதைப்பு போன்ற சில முக்கியமான பகுதிகள், பஸ்காலின் தத்துவம் போன்ற சில முக்கியமான பகுதிகளை இரண்டாவதா நாம படிப்போம். அதுக்கடுத்த கட்டமாக நாம இயக்கவியலோட தொடர்புடைய சில விதிகளை நாம படிக்க போறோம். சரியான எப்படி 3 கேட்டகரிக்குள்ள நாம இதை கொண்டு வரலாம். அந்த வகையில இப்ப நீங்க ஹைட்ரோ அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு கீழே சரியான இதை வந்து உண்மையிலேயே இதுக்கு இவங்க வழங்கி இருக்கிற பேர் என்னென்றால் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், பாய் பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதுல உண்மையான பேர் நாம ஹைட்ரோன்னு சொல்றோம். ஆனா இதுல பிசிக்ஸ்ல இதுல இந்த சிலபஸ்ல போடப்பட்ட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஆங்கிலத்துல வந்து தமிழ்ல வந்துட்டு பாய் பொறியியல் அப்படின்னு சொல்லுவோம். பாய் பொறியியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இதான் இந்த பாடத்துல உண்மையான பேர். நம்ம சிம்பிளா ஹைட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். சரியானே? ரைட். இப்ப நாம பாடத்துக்குள்ள வருவோம். பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருள் எடுத்தாலும், இந்த உலகத்துல நீங்க சாதாரணமா பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் 3 நிலைமைகள் அல்லது 3 அவத்தைகள்ல ஏதேனும் ஒரு அவத்தையில இருக்கு. நீங்க இந்த உலகத்துல பார்க்கிற எந்த ஒரு பொருள் எடுத்தீங்கன்னாலும் அந்த பொருள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 விதமான அவத்தைகள்ல இருக்க முடியும். ஒன்று, அது திரவமா இருக்கலாம், அல்லது அந்த பொருள் திண்மமா இருக்கலாம், அல்லது அந்த பொருள் வாயுவாக ஆவியாக இருக்கலாம். இப்படி 3 நிலைமைகள்ல இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். எந்த ஒரு பொருளை நீங்க பார்த்தாலும் அது ஒன்று திண்மத்துக்குள்ள வரும், அல்லது திரவத்துக்குள்ள வரும், அல்லது வாயுக்குள்ள வரும். இதுதான் கிளாசிக்கல் பிசிக்ஸ். ஆரம்ப பிசிக்ஸின் படி ஒரு பொருள் வந்துகிட்டு 3 அவத்தைகள் அல்லது 3 நிலைமைகள்ல காணப்படலாம். 3 அவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது 3 நிலைகள்ல காணப்படலாம். அதுல ஒன்றுதான் திண்மம், அடுத்தது திரவம், மூணாவது வாயு. இப்படி 3 அவத்தைகள்ல ஒரு பொருள் வந்துட்டு காணப்பட முடியும். சரியானே? இப்படி இந்த 3 அவத்தைகள்ல காணப்படுகின்ற இந்த பொருட்கள் திண்மமா இருக்கிறது, அல்லது திரவமா இருக்கும், அல்லது வாயுவா இருக்கும். இந்த 3 அவத்தைகள்ல இயல்புகள் என்ன அப்படிங்கிறத தான் நாம முதலாவதா நோட் பண்ண போறோம். சரியான 3 அவத்தைகளுக்குமான இயல்புகள் என்ன அப்படிங்கிற விடயத்தை தான் நாம் இந்த தலைப்புக்கு கீழே முதலாவது பாயிண்டா எழுத போறோம். சோ எழுதிக் கொள்ளுங்க. பொதுவாக யாதேனும் ஒரு பொருள் பொதுவாக யாதேனும் ஒரு பொருள் மூன்று அவத்தைகள் அல்லது 3 நிலைகளில் காணப்பட முடியும். பொதுவாக யாதேனும் ஒரு பொருள் 3 அவத்தைகள் அல்லது நிலைகளில் காணப்பட முடியும். ஒன்று என்ன? ஒன்று திண்மம். எழுதுங்க கீழுக்கு. ஒன்று திண்மம், சாலிட் திண்மம். இரண்டாவது அவத்தை திண்மம். அதே மாதிரி இரண்டாவது அவத்தை திரவம், லிக்யூடா இருக்கலாம். மூன்றாவது அவத்தையாக கேஸ், வாயுவாக இருக்கலாம். திண்மம், ஒன்று திண்மம், இரண்டாவது திரவம், மூன்றாவது வாயு போடுங்க. இப்படி 3 அவத்தைகள்ல காணப்பட முடியும். சரியான இதுக்கு மேலதிகமா சரியான நம்முடைய சிலபஸ்ல அது இல்லாத விடயம். இதுக்கு மேலதிகமாக இன்றைக்கு வந்துகிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு அவத்தை தான் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா பிளாஸ்மாவா இருக்குது. பிளாஸ்மாங்கிறது ஒரு அவத்தை.
திண்மம் திரவம் வாயு மாதிரி இந்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்றதும் ஒரு அவத்தையை குறிக்குது. சரியான? ஆனா இந்த அவத்தை நமக்கு தேவையில்லை. பண்டைய பிசிக்ஸ் தான் நாம படிக்கிறோம். கிளாசிக்கல் பிசிக்ஸ் தான் நாம படிக்கிறது. சோ எனவே பிளாஸ்மாங்கிறது நமக்கு தேவையில்லை. இதுவும் ஒரு விதமான அவத்தை. இது சம்பந்தமா நீங்க சில வேளைகள்ல கெமிஸ்ட்ரியில கேள்விப்படலாம். சரியான? ஓகே, திண்மம் திரவம் வாயு அப்படிங்கிற 3 அவத்தைகள் இருக்கலாம். இதுல யாதேனும் ஒரு பொருள் திண்ம நிலையில இருக்குதுண்டால், யாதேனும் ஒரு பொருள் திண்ம நிலையில இருக்குதுண்டால் அந்த பொருளை நீங்க அவதானிப்பீங்களா இருந்தால் அந்த பொருளுடைய மூலக்கூறுகள், அந்த பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பொருளுமே மூலக்கூறுகளாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. உதாரணமா இந்த மார்க்கர் எடுத்து நான் அப்படியே ஜூம் பண்ணிட்டு போனேன்னா, இந்த மார்க்கர் அப்படியே நான் ஜூம் பண்ணி பார்த்தனா இருந்தால் அங்க மூலக்கூறுகளாகத்தான் இந்த மார்க்கர் வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். எனவே பொதுவாக எந்த ஒரு பொருளும் மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு திண்மத்தை எடுத்தமா இருந்தால் திண்மத்தில அந்த மூலக்கூறுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக நெருக்கமாக காணப்படும். திண்மத்தில மூலக்கூறுகள் எப்படி இருக்கும்? மிக நெருக்கமாக காணப்படும். இதோட ஒப்பிடக்குள்ள திரவத்துக்குள்ள போய் அந்த மூலக்கூறு அவதானிச்சீங்கன்றால் மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி சற்று பெரியதாக இருக்கும். திரவத்தில மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி எப்படி இருக்க போகுதுனால் சற்று பெரியதாக இருக்கு. யாரோட ஒப்பிடக்குள்ள? திண்மத்தோட ஒப்பிடக்குள்ள திரவத்தில மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி வந்துட்டு பெரியதா இருக்கு. இதே நீங்க வாயுக்குள்ள போய் அவதானிச்சீங்கன்றால் வாயுவில மூலக்கூறுகள்ல பொறுத்தவரையில மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி பெரிய அளவுல பெரியதாக இருக்கு. மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி வாயுவுக்கு எப்படி இருக்க போகுது? மிக பெரிய இடைவெளிகளாக இருக்கு. சரியான? அப்ப திண்மம் திரவம் வாயு அப்படிங்கிற 3 நிலைகள் எடுத்தீங்கன்னா திண்மத்தில மூலக்கூறுகள் நெருக்கமாக காணப்படும், திரவத்தில மூலக்கூறுகள் ஐதாக காணப்படும், வாயுல மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி மிகப்பெரிய அளவாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது மூலக்கூறுகள் தொடர்பா இந்த 3 அவத்தைகளுக்கு காணப்படுகின்ற வேறுபாடு. சரியான? அதே மாதிரி இன்னும் ஒரு விடயத்தை நாம் இங்க சொல்லலாம். இந்த திண்மம் திரவம் வாயு அப்படிங்கிற இந்த 3 அவத்தைகள் தொடர்பா நம்ம சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விடயம் என்னென்றால் திண்மங்கள் பொதுவாக நிலையான வடிவத்தை கொண்டிருக்கு. திண்மத்துக்கு ஒரு பிக்சட்டான ஒரு ஷேப் ஒன்று இருக்கு, அதுக்கு இன்னொரு ஷேப் ஒன்று இருக்கு. ஒரு திண்மத்துக்கு நிலையான வடிவம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கர் அப்படின்னா அந்த மார்க்கருக்கு ஒரு பிக்சட்டான வடிவம், மனிதனால் மனிதனுக்கு ஒரு பிக்சட்டான வடிவம். அப்ப திண்மத்துக்கு எப்படிப்பட்டது இருந்தால் அது ஒரு நிலையான வடிவத்தை கொண்டிருக்கு. திண்மங்கள் நிலையான வடிவமாக இருக்கு. ஆனா நீங்க திரவத்தையோ அல்லது வாயுவையோ அவதானிச்சீங்கன்றால் அதுக்கு நிலையான வடிவம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு திரவத்தை எடுத்து தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ள ஊத்துறீங்க, ஒரு தண்ணிய பாத்திரத்துக்குள்ள வைக்கிறீங்க. என்ன நடக்கும்? அந்த தண்ணி அந்த பாத்திரத்தின வடிவத்தில் இருக்கு. அந்த தண்ணி என்னத்தின வடிவத்தில் இருக்கும்? பாத்திரத்தின வடிவத்தில் அங்க தண்ணி இருக்கு. அதே தண்ணி எடுத்து நீங்க ஒரு பொட்டிலுக்குள்ள போடுறீங்க, தண்ணி எடுத்து நீங்க பொட்டிலுக்குள்ள வைக்கிறீங்க. இப்ப இந்த தண்ணீர வடிவம் என்ன அடிக்கின்றால் ஒரு பொட்டில்ட வடிவமாக இருக்கும், ஒரு பொட்டில்ட வடிவமாக இருக்கும். எனவே இங்க திரவத்தை அவதானிக்கும் போதும் திரவத்துக்கு ஒரு நிலையான வடிவம் இல்லை. பாத்திரத்துக்கு ஊத்தினா பாத்திரத்தின வடிவம், பொட்டிலுக்குள்ள ஊத்தினீங்கன்னா பொட்டில்ட வடிவம். எனவே இவருக்கு எப்படிப்பட்டது இல்லை? இவர் ஒரு நிலையான வடிவத்தை கொண்டிருக்க மாட்டார். அப்ப நிலையற்ற வடிவத்தை கொண்டிருப்பார். இவர் தான் நிலையான வடிவம், இவர் நிலையற்ற வடிவம். வாயு எடுத்து பாருங்க, வாயுவுக்கு நிலையான வடிவமா? வாயுவுக்கு நிலையான வடிவம் இல்லை. நீங்க ஒரு பலூனுக்குள்ள வாயுவை வச்சீங்கன்னா, இருந்தா வாயு கேஸ், அந்த பலூனுக்குள்ள வாயு என்ன வடிவத்தில் இருக்கின்றால் பலூன் அதே ஷேப்ல தான் அந்த பலூனுக்குள்ள வாயு நிரம்பி இருக்கு. ஒரு பெட்டிக்குள்ள வாயு அடைச்சிங்களா இருந்தால் அந்த பெட்டியில ஷேப்ல தான் அந்த வாயு வந்துட்டு நிலையா வடிவத்தை கொண்டிருக்கு. அந்த பெட்டியில ஷேப்பை தான் அந்த வாயு கொண்டிருக்கு. எனவே திரவங்களும் சரி வாயுக்களும் சரி நிலையற்ற வடிவத்தை கொண்டிருப்பாங்க, சரியான? அப்ப திண்மங்கள் நிலையான வடிவத்தை கொண்டிருக்கும்,
ஆனா திரவங்களும் வாயுக்களும் நிலையற்ற வடிவம். எப்படி சிம்பிளா உதாரணத்தை வச்சு கொள்ளுங்க. ஒரு தண்ணி எடுத்து பொட்டிலுக்கு ஊத்தினா பொட்டில வடிவம், பாத்திரத்துக்கு ஊத்தினா பாத்திரத்துல வடிவம். ஓகே, அடுத்து இன்னும் ஒரு வேறுபாடு சொல்லலாம். திண்மம் திரவம் வாயு தொடர்பா மேலோட்டமான சில வேறுபாடுகளை சொல்லணும். இன்னும் ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்மத்தை பொறுத்தவரையில இவருக்கு பிக்சட்டான ஒரு கனவளவு இருக்கு, நிலையான கனவளவு இருக்கு. நிலையான கனவளவு யாருக்கு இருக்கப்பா? ஒரு திண்மத்துக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கர், இந்த மார்க்கருக்கு ஒரு கனவளவு இருக்கு, எனக்குண்டு ஒரு கனவளவு இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கனவளவு இருக்கு. அந்த கனவளவு எப்படிப்பட்டது? நிலையான கனவளவு, பிக்சட்டான கனவளவு. அந்த கனவளவு என்ன செய்யல, மாறல. அதே நேரத்துல திரவத்தை எடுத்தீங்கன்னாலும் திரவத்துக்கும் நிலையான கனவளவு இருக்கு. நிலையான கனவளவு யாருக்கு இருக்காது? திரவத்துக்கும் இருக்கு. உதாரணமா நீங்க ஒரு லிட்டர் சோடா வாங்குறீங்க, ஒரு லிட்டர் பெப்சியோ சும்மா சோடாவே எடுக்குமே, ஒரு லிட்டர் சோடா வந்து வாங்குறீங்க. ஒரு லிட்டர் சோடா வாங்கியாச்சு. இப்ப இந்த ஒரு லிட்டர் சோடாவை நீங்க கிளாஸுக்குள்ள ஊத்துறீங்க. ஒரு லிட்டர் சோடாவை கிளாஸுக்குள்ள ஊத்துறீங்க. இப்ப இந்த பொட்டிலுக்குள்ள ஒரு லிட்டர் சோடா இருந்துச்சு, அதை எடுத்து நீங்க கிளாஸுக்குள்ள ஊத்தினீங்கன்னா அப்பையும் அந்த கிளாஸுக்குள்ள எவ்வளவுதான் இருக்கு? அதே ஒரு லிட்டர் சோடா தான் இருக்க போகுது. ஒரு லிட்டர் 2 லிட்டரா மாறுமா? இல்லையா, தண்ணியை கலந்தா தான் மாறும். ஆக இங்க திரவத்துக்கு இங்க பொட்டிலுக்கு இருக்கக்குள்ளே அது ஒரு லிட்டர், கிளாஸுக்குள்ள ஊத்தினால் அந்த வடிவம் என்ன, அதுல கனவளவு என்னதான்? அதே ஒரு லிட்டர் தான். அப்ப இதுல கனவளவு எப்படிப்பட்டது? நிலையான கனவளவு. ஆனால் இந்த வாயு அப்படிப்பட்டது இல்லை. வாயுவுக்கு நிலையான கனவளவு இருக்காது. உதாரணமா நான் ஒரு பலூன் எடுக்கிறேன். இந்த பலூனுக்குள்ள இப்ப வாயு தான் இருக்குது. ஒரு பலூன், அதுக்குள்ள வாயுவை நம்ம அடைச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இந்த பலூனை அப்படியே நெருக்குறேன், அப்படியே என்ன செய்யறேன், அப்படியே நசுக்குறேன். இப்ப நான் இந்த பலூன் எப்படி நசுக்குறேன்? ஓரளவுக்கு பலூனை நம்ம என்ன செய்யலாம், நசுக்கலாம் இல்லையா? கூடுதலா நசுக்கினா வெடிச்சு போயிடும். அப்ப நான் இந்த பலூனை வந்துட்டு நசுக்குறேன். நசுக்கினால் இப்படி அமத்துவமா இருந்தால் இவ்வளவு கனவளவை கொண்டிருந்த இந்த வாயு, நான் இந்த பலூனை வந்துட்டு நசுக்கின உடனே, அழுத்தின உடனே இதுல கனவளவு என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிட்டா இல்லையா? இப்ப இந்த பலூன கனவளவு குறைஞ்சிட்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பலூன கனவளவு 1 லிட்டர். இப்ப இந்த பலூனை நான் அப்படியே நசுக்கின உடனே இப்ப இதுல கனவளவு ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 லிட்டர் அடிக்கலாம். ஆக வாயுவுக்கு என்ன இல்லைன்னா ஒரு நிலையான கனவளவு இல்லை, இல்லையா? வாயுவுக்கு நிலையான கனவளவு இல்லை. உதாரணமா பைசிக்கல் டியூப் எடுங்க. பைசிக்கல் டியூபுக்குள்ள நீங்க காத்து அடிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப பைசிக்கல் டியூபுக்குள்ள காத்து, பைசிக்கல் டியூப்னா காத்து இவ்வளவு பிரதேசத்துக்குள்ள இருக்க போகும். பைசிக்கல் டியூபுக்குள்ள காத்து இவ்வளவு கனவளவுக்குள்ள இருக்க போகும். நீங்க இப்ப இந்த பைசிக்கல் டியூப்ல வால் டியூபை கலட்டி விடுறீங்க. வால் டியூபை கலட்டுறீங்க. கலட்டினா நடக்கும், இந்த பைசிக்கல் டியூபுக்குள்ள இருந்த அவ்வளவு காத்தும் வெளியில போயிடும். ஆக இவ்வளவு கனவளவுக்குள்ள இருந்த இந்த வாயு நம்ம திறந்த உடனே என்ன செய்துட்டா இந்த பூமியில் அப்படியே பறந்து விரிய ஆரம்பிச்சு. எனவே இதுக்கு இந்த இடத்துல இருந்து அதே கனவளவு வெளியில வந்த உடனே இருக்காது. எனவே வாயுக்களை பொறுத்தவரையில அவங்க நிலையற்ற கனவளவை கொண்டிருக்கு. நிலையற்ற கனவளவை கொண்டிருக்கு. விளங்குதா? எனவே எல்லா விலையும் கொடுங்க. திண்மம், திரவம், வாயு, இந்த 3 விதமான அவத்தைகள் தான் இந்த உலகத்துல நீங்க பாக்குற எல்லாமே. எதை எடுத்து நீங்க பார்த்தாலும் உங்க திண்மம், திரவம் அல்லது வாயு தான் இருப்பாரு. அப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியை வச்சு யோசிங்களேன். நாம அன்றாடம் பயன்படுத்துற இந்த தண்ணி எடுத்தீங்கன்னா, அந்த நீர் எடுத்தீங்கன்னா அது என்ன அவத்தை? அது திரவம் அப்படிங்கிற அவத்தையில இருக்கு. அதே தண்ணியை நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள மிச்ச நேரமா, ரீஃப்ரிஜரேட்டருக்குள்ள மிச்ச நேரமா வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே ஐஸ் கட்டியா மாறிடும், பனிக்கட்டியா மாறிடும். அப்ப அந்த தண்ணி என்னையா மாறிட்டுன்னா திண்மமா மாறிடுச்சு. அப்ப அன்றாடமா நம்ம பாவிக்கிற இந்த தண்ணி திரவ அவத்தையில இருக்குது. அதே தண்ணியை கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா என்னையா மாறுவார்? அவரு திண்மமா, பனிக்கட்டியா மாறுவார், ஐஸ் கட்டியா மாறுவார். அதே தண்ணி எடுத்து அடுப்புல வச்சுக்கிற நடக்கும்.
தண்ணி கொதிக்கும், கொதிக்க கொதிக்க தண்ணி குறையுது. ஏண்டா தண்ணி என்னையா மாறுந்தா வாயு ஆவியாக மாறும். அப்ப திரவ அவத்தையில் இருந்த தண்ணி அடுப்புல கொண்டு போய் வைக்கும் போது வாயுங்கிற அவத்தைக்கு மாறும். எனவே இங்க திரவம் அப்படிங்கிற ஒரு அவத்தை திண்மமாகவும் வாயுவாகவும் என்ன செய்ய முடியும், மாற முடியும். எப்படியோ இந்த உலகத்துல இந்த 3 அவத்தைகளுக்குள்ளதான் நீங்க பாக்குற எல்லா பொருட்களும் இருக்கும். எக்ஸெப்ஷன் எங்கன்னா பிளாஸ்மாவுக்கு மாத்திரம். பிளாஸ்மா தவிர்ந்த மற்ற எல்லா யோசித்து பாத்தீங்கன்னா இருந்தால் இந்த 3 அவத்தைகளுக்குள்ளதான் எல்லாமே காணப்படும். சரியான? அப்ப கீழுக்கு திண்மம், திரவம், வாயு அப்படிங்கிற 3 அட்டவணைகளாக சின்ன ஒரு அட்டவணையாக போட்டு இந்த 3 விடயங்களையும் நீங்க நோட் பண்ண போறீங்க. இந்த 3 விடயங்களையும் நீங்க நோட் பண்ண போறீங்க. சரியா? சின்ன ஒரு அட்டவணையா போடுங்க. திண்மம், திரவம், வாயு. ரைட்? சோ திண்மத்தில் இருந்துங்க மூலக்கூறுகளுக்கிடையிலான நெருக்கம் உயர்வாகும். மூலக்கூறுகளுக்கிடையிலான நெருக்கம் உயர்வாகும் அல்லது மூலக்கூறுகள் நெருக்கமாக காணப்படும். எப்படி எழுதினாலும் சரி, உங்களுக்கு விரும்பின மாதிரி எழுதுங்க. அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி குறைவாக காணப்படும். எப்படி திண்மத்தில எழுதிக் கொள்ளுங்க. மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி குறைவாக காணப்படும் அல்லது மூலக்கூறுகள் நெருக்கமாக காணப்படும். எப்படி ஒரு வசனத்தை எழுதினா போதும். திரவத்தை எடுத்தீங்கன்னா அந்த படத்தையும் ரஃபா காட்டணுமா? திரவத்தை எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் மேலோட்டமா சொல்றேன், நீங்களே சுயமா நோட் பண்ணலாம். திரவத்தை எடுத்தீங்கன்னா மூலக்கூறுகள் 5ஆக காணப்படும் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி கூடியதாக காணப்படும். இங்கதான் குறை. மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி கூடியதாக காணப்படும். வாயு எடுத்தீங்கன்னா மூலக்கூறுகள் மிக 5ஆக காணப்படும் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி மிக உயர்வாக காணப்படும். சரியா? மூலக்கூறுகள் நெருக்கமாக காணப்படும், மூலக்கூறுகள் 5ஆக காணப்படும், மூலக்கூறுகள் மிக 5ஆக காணப்படும். ரைட்? எப்படி 3 வசனம். அடுத்தது இங்க என்னத்தை நீங்க எழுதணும்? திண்மம் நிலையான வடிவத்தை கொண்டிருக்கு. நிலையான வடிவம். திரவத்தை எடுத்தீங்கன்னா நிலையற்ற வடிவம். பொட்டிலுக்குள்ள பொட்டில சேப், பாத்திரத்துக்குள்ள பாத்திரத்துல சேப். நிலையற்ற வடிவம். வாயு நிலையற்ற வடிவம். அப்ப வாயுவும் திரவமும் நிலையற்ற வடிவத்தை கொண்டிருக்கு. 3வது திண்மம் நிலையான கனவளம். திரவத்தை எடுத்தீங்கன்னா நிலையான கனவளவு. 1 லிட்டர் சோடாவை கிளாஸுக்குள்ள ஊத்தினாலும் 1 லிட்டர் தான் நிலையான கனவளவு. வாயு எடுத்தீங்கன்னா நிலையற்ற கனவளவு. நிலையற்ற கனவளவு. இவருக்கு 2மே நிலையற்றதா? நிலையற்ற வடிவம், நிலையற்ற கனவளவு. இங்க நிலையற்ற வடிவம் ஆனா நிலையான கனவளவு. எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணுங்க. சந்தேகங்கள் இருந்தா எது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இதுல
மூலக்கூறுகள் நெருக்கமாக காணப்படும், மூலக்கூறுகள் ஐதாக காணப்படும், மூலக்கூறுகள் மிக ஐதாக காணப்படுமா? சரியானே? சோ வசனம் தெரியாதாக்கள் எழுதி வச்சு கொடுங்க. ஐதாக காணப்படும், நெருக்கமாக காணப்படும், ஐதாக காணப்படும், மிக ஐதாக காணப்படும். இப்படி சொன்னாலும் சரி, மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி மிக குறைவு, மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி அதிகம், இங்கே மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி மிக அதிகம். எப்படியோ கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி இருந்தா சரி. அதனாலதான் அந்த படங்களையும் நம்ம காட்டி இருக்கிறோம். படத்தையும் காட்டுங்க, ஒரு ஐடியா விளங்கு. அந்த நேரத்துல ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. கேஸ் வந்துகிட்டு நாம பயன்படுத்துற எல்பி கேஸ் இருக்குதானே. சோ இன்னைக்கு பெரிய நாட்டுல பெரிய ஒரு பிரச்சனை சரியானே, கேஸ் லெவல அதிகரிக்கிறது, அதுவும் ஒரே அடியாக பெரிய அளவுல வந்துட்டு கேஸ் லெவல அதிகரிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி பேசப்படுற விடயம். அந்த கேஸை வந்துகிட்டு சிலிண்டருக்குள்ள அடைக்கிறதுக்கு எப்படியான உக்தியை கையாளுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எனிவே அது வந்துட்டு நம்மளோட பாடப்பரப்புக்குள்ள இல்லாத விடயம், இருந்தாலும் நான் ஷோர்ட்டா சொல்றேன். பொதுவா நீங்க பயன்படுத்துற நம்மளோட சிலிண்டர்ல இருக்கிற கேஸ் இருக்குதாங்க, அந்த கேஸ் வந்துட்டு கேஸாக சிலிண்டருக்குள்ள அடைக்கப்படலையா? அது உண்மையிலே கேஸாக நம்மளோட சிலிண்டருக்குள்ள அடைக்கப்படலை. அது என்ன அடைக்கப்பட்டிருக்கிறால் திரவமாகத்தான் அடைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட சிலிண்டருக்குள்ள நம்ம பயன்படுத்துற எல்பி கேஸ் இருக்குதாங்க, சிலிண்டர் கேஸ் இருக்குதாங்க, அந்த கேஸ் திரவமாகத்தான் அதுக்குள்ள என்ன செய்யப்படுவதுன்னா அனுப்பப்பட்டிருக்கு. சரியா? அது ஏன் திரவமா அனுப்பப்படுவது, அதுல எப்படி அது திரவமா மாற்றப்பட்டிருக்கின்றா, அந்த எல்பி கேஸ் இருக்குதான வாயு, அந்த வாயுட பிரஷரை வந்துட்டு கூட்டுவாங்க. பிரஷரை கூட்ட கூட்ட கூட்டத்தான் அது திண்ம வாயுங்கிற நிலையிலிருந்து திரவம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறும். அப்ப அதுல பிரஷரை கூட்டி அதை கேஸ்ல இருந்து என்னையா மாத்துறாங்க, லிக்யூடா மாத்துறாங்க. லிக்யூடா மாத்தித்தான் சிலிண்டருக்குள்ள வந்துட்டு அனுப்புவாங்க. சரியா? அப்ப சிலிண்டருக்குள்ள வந்துட்டு அது லிக்யூடா தான் இருக்குது. ஆனா நீங்க அதை ஓபன் பண்ணினீங்கன்னா அது என்னையா வெளியேறும், அது கேஸா வெளியேறும். சிலிண்டர்ல இருக்கிற அந்த கேஸ், அந்த திரவம் நீங்க ஓபன் பண்ணினா எப்படி வெளியேறும்னா கேஸா வாயுவாகத்தான் வெளியேறும். ஏன்? அந்த சிலிண்டருக்குள்ளதான் அது ஹை பிரஷர் உயர் அமுக்கத்துல அடைக்கப்பட்டிருக்கு. உயர் அமுக்கத்துல தான் அது திரவமா அடிப்பார். நீங்க அந்த கேஸ வெளியில எடுக்கக்குள்ள என்ன அடிப்பாரு, வெளியில எடுக்கக்குள்ள அதுல அமுக்கம் குறைஞ்சிடும். அப்ப என்ன மாறுவாருன்னா வாயு ஆவியாக மாறுவார். ரைட்? என்ன சொல்றேன்? அதாவது சிம்பிளா யோசிக்கிறோம். இந்த லைட்டர் பார்த்தீங்க இல்லையா, நீங்க சிகரெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் லைட்டர், பெரும்பாலும் அதை தான் யூஸ் பண்றோம் இல்லையா லைட்டர். அந்த லைட்டருக்குள்ள கேஸ் என்னத்துல இருக்குது, லிக்யூடா தான் இருக்குது இல்லையா. லைட்டருக்குள்ள கேஸ் எப்படி இருக்கும், தண்ணியா தான் இருக்கு. ஆனா நீங்க அழுத்தி பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வெளியில வரக்குள்ள எப்படி வரும்னா வாயுவாக வரும். உள்ளுக்குள்ள திரவமா இருக்கும், வெளியில வரக்குள்ள வாயுவா வரும். ஏன்னா உள்ளுக்குள்ள உயர் அமுக்கத்துல அது திரவமா வச்சு கொள்ளப்படுது, வெளியில வரக்குள்ள அது வாயுவாக மாறும். ஏன்னா வெளியில அமுக்கம் குறையும். ஓகே சரி, இப்ப நம்ம என்னோட விடயத்துக்கு வருவோம். அவ நோட் பண்ணிட்டீங்க. நிலையான வடிவம், நிலையற்ற வடிவம், நிலையற்ற வடிவம், நிலையான கனவளவு, நிலையான கனவளவு, இது நிலையற்ற கனவளவு. சரியா? வேணும்டா உங்களுக்கு ஞாபகம், உங்களுக்கு ஏழுமா இருந்தா இப்ப அந்த கேஸ் அந்த சிலிண்டர் சம்பந்தமா ஒரு கேட்டதால நான் சொல்றேன். ஹீட் படிப்பிக்கக்குள்ள நான் உங்களுக்கு சார் ஈரப்பதன் அப்படிங்கிற ஒரு பாடம் இன்ஷா அல்லாஹ் படிப்பிப்பேன். அந்த சார் ஈரப்பதன் படிப்பிக்கக்குள்ள எனக்கு நீங்க ஞாபகப்படுத்தினீங்களா, இந்த சிலிண்டர் சம்பந்தமா எனக்கு நீங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னா சிலிண்டர்ல கேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குரிய வழி என்னங்கிறது நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். ஞாபகப்படுத்தி நான் சொல்றேன். சரியான? ஹீட் படிக்கக்குள்ளையா, பிசிக்ஸ்ல நம்ம ஹீட் படிக்கக்குள்ள ஹீட்ல சார் ஈரப்பதன் ஒரு பாடம் இருக்கு ஹீட்டுக்குள்ள. அதை படிப்பிக்கக்குள்ள யாராச்சும் உங்களுக்கு அப்ப ஞாபகம் இருந்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க, சிலிண்டர்ல அளவை வந்துட்டு பாக்குறதுக்குரிய வழியை சொல்லித்தாங்க கேளுங்க. இன்ஷால்லா நான் சொல்லித்தாரேன். ஏன்னா அது வந்துட்டு ஹீட்ல வர சார் ஈரப்பதனோட தொடர்புடைய ஒரு பகுதி. அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்னா கேஸ் வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்களா, சிலிண்டர் ஃபுல்லா அடைச்சுதான் இருக்கு. அடைச்சிருக்கிறதுக்குள்ள கேஸ் எவ்வளவுக்கு இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஈரப்பதன கன்செப்டை வந்துட்டு பயன்படுத்தலாம். சோ அதை நம்ம தியரியா சரியா விளங்கி கொள்றதுக்கு அந்த பாடம் தேவைப்படும். அப்ப நீங்க அந்த டைம்ல கேட்டீங்களா இன்ஷால்லா நான் விளங்கப்படுத்துறேன். இலங்கையில பார்த்து மிக 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 பிரச்சனைக்குரிய பகுதிகள் இல்லையா, இன்னும் மஞ்சள் கேஸ் கொடுக்காது பிரச்சனை போயிட்டு இருக்குது. ரைட், இப்ப நாம நம்முடைய விடயத்துக்கு வருவோம். அப்ப நாம 3 அவத்தைகள், திண்மம், திரவம், வாயு அப்படிங்கிற 3 அவத்தைகளை பத்தி சொன்னேன். இதுல
திரவம் அப்படிங்கிற அவத்தையையும் வாயு அப்படிங்கிற அவத்தை, இந்த ரெண்டு அவத்தையையும் சேர்த்து நாம விசேடமா ஒரு பேர் வழங்கணும். திரவம்ங்கிற அவத்தையையும் வாயுங்கிற அவத்தையையும் சேர்த்து நாம் என்ன செய்வோம்னால் விசேடமாக ஒரு பேர் வழங்கும். யாராச்சும் உங்கள சொல்லுங்க பாப்போம், திரவத்துக்கும் வாயுவுக்கும் சேர்த்து நாம வழங்குற விசேடமான பேர் என்ன? திரவம் வாயு இது ரெண்டுக்கும் சேர்த்து நாம வழங்குற விசேடமான பேர் என்ன? யாராச்சும்? எஸ், வெரி குட், வெரி குட். திரவம் வாயு அப்படிங்கிற இந்த ரெண்டு அவத்தைகளுக்கும் சேர்த்து நாம ஒரு பேர் வழங்குவோம். அவர்தான் யாருந்தால் பாயி அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லப்படும். பாயி அப்படின்னு சொல்றது. திரவத்தையும் வாயுவையும் சேர்த்து நாம எந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம்னா பாயி அப்படின்னு சொல்லலாம். திரவத்தையும் வாயுவையும் நாம என்னன்னு சொல்லலாம்? பாயிகள், பாயி அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த பாயி அப்படிங்கிற வார்த்தையை நாம ஏன் இவருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். பாயிங்கிற பெயரை நாம ஏன் திரவத்துக்கும் வாயுவுக்கும் கொடுக்கிறோம்? ஏன் நாம பாயிங்கிற ஒரு பெயரை திண்மத்துக்கு கொடுக்கல? ஏன் திண்மத்துக்கு நாம பாயிங்கிற பெயரை கொடுக்கல? ஏன் திரவத்துக்கும் வாயுவுக்கும் பாயிங்கிற பெயரை கொடுக்கிறோம்னா ரொம்ப சிம்பிளான விடயம். அதாவது யாரெல்லாம் பாய்ந்து பயணிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்களோ அல்லது யாரெல்லாம் பாய்ந்து வெளியேறக்கூடிய ஆட்களா இருப்பாங்களோ அவங்க எல்லாரையும் நாம பாயிகள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கு, ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த தண்ணிக்கு நீங்க இந்த பாத்திரத்துக்கு நீங்க இந்த இடத்துல ஓட்ட போடுறீங்க, ஒரு துளை ஒன்றை போட்டுட்டீங்க. இப்ப என்ன நடக்கும்? இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற இந்த தண்ணி இந்த துளைக்குள்ளால இப்படியே பாய்ந்து வெளியேறத நீங்க பார்க்கலாம். அப்படித்தானே? தண்ணி இப்படி வெளியேறுமா? அது கசியுது, அது வேற ஏரியா. பொதுவா நீங்க தண்ணி நல்ல உயரத்துல இருக்கிற டைம்ல சின்ன ஒரு துளை ஒன்றை போட்டீங்களா இருந்தால் அந்த தண்ணி என்ன செய்யும்? அந்த துளைக்குள்ளால இப்படி பாய்ந்து வெளியேறக்கூடியதா இருக்கு. இதே மாதிரி பாய்ந்து வெளியேறும், அதாவது நல்ல வேகமா வெளியேறக்கூடிய ஆட்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் என்னன்னா என்ன? வாயு. வாயு எடுத்து பாருங்க. ஒரு பைசிக்கல் டியூப் இருக்குது. பைசிக்கல் டியூப்ல ஒரு இடத்துல ஓட்டையை போட்டா நடக்குது. அவ்வளவு காத்து அந்த ஓட்டைக்குள்ளால் பாய்ஞ்சு வெளியேறுதா இல்லையா? அவ்வளவு காத்தும் அந்த ஓட்டைக்குள்ளால் அப்படியே பாய்ந்து வெளியேறுது. எனவே இந்த வாயுக்கள் திரவங்கள் எல்லாம் பாய்ந்து ஒரு இடத்திலிருந்து வெளியேறக்கூடிய இயல்பை கொண்டிருக்கு. ஆனால் இந்த திண்மங்கள் அப்படிப்பட்டது இல்லை. அந்த திண்மங்களை பொறுத்தவரையில திண்மங்கள் வந்துட்டு பாய்ந்து வெளியேறாது. பாய்ந்து வெளியேற இயல்பு யாருக்கு இருக்காது? திண்மத்துக்கு இருக்காது. எனவேதான் பாய்ந்து வெளியேறக்கூடிய இயல்பை கொண்டாக்களான திரவத்தையும் வாயுவையும் சேர்த்து நாம பாயி அப்படிங்கிற பேரை வழங்குறோம். சோ தமிழ்ல அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க, பொருத்தமான ஒரு பேரை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? ரைட், ஓகே. அப்ப எழுதிக் கொள்ளுங்க. கிழக்கு நோட்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. பாய்ந்து வெளியேறும் இயல்பை கொண்டவை. நோட்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. பாய்ந்து வெளியேறும் இயல்பை கொண்டவை. பாய்ந்து வெளியேறும் இயல்பை கொண்டவை. பாயிகள் எனப்படும். பாய்ந்து வெளியேறும் இயல்பை கொண்டவை பாயிகள் எனப்படும். பாய்ந்து வெளியேறும் இயல்பை கொண்டவை பாயிகள் எனப்படும். கீழுக்கு திரவம் வாயுக்கள் பாயி ஆகும். திரவம் வாயுக்கள் பாயி ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு திரவம் வாயுக்கள் பாயி ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. திரவம் வாயுக்கள் பாயி ஆகும்.
சரியா? ஓகே. அப்ப நாம திரவங்களையும் வாயுக்களையும் சேர்த்து பாய்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பிறகு பாத்தீங்களா இருந்தால் நாம இந்த ஹைட்ரோவுல படிக்க போற மிக மிக பெரும்பாலான பகுதிகள் எல்லாமே இந்த பாயிய கொண்டதாகத்தான் இருக்கு. பாயிய பத்தி தான் நாம பெரும்பாலான தியரிகளை வந்துட்டு படிக்க போறோம். திரவம்னு படிக்க மாட்டோம், வாயுன்னு படிக்க மாட்டோம். நம்ம எப்படி படிக்க போறோம்? பெரும்பாலான தியரியை நம்ம எப்படி படிப்போம்னா பாய்கள் அப்படிங்கிறதுக்குள்ளதான் படிக்க போறோம். அதாவது அது திரவத்துக்கும் வாயுவுக்கும் பொதுவான ஒரு தியரியாக அது இருக்கு. சரியான? ஓகே. அந்த வகையில நாம இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல முதலாவதா அறிமுகப்படுத்த போற பௌதீக கணியம். நான் இப்ப உங்களுக்கு பௌதீக கணியங்களை அறிமுகப்படுத்த போறேன். அதுல நான் உங்களுக்கு முதலாவதா அறிமுகப்படுத்த போற பௌதீக கணியம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால் அடர்த்தி. அடர்த்தி அப்படிங்கிற பௌதீக கணியத்தை நான் இப்ப ஆரம்பிக்க போறேன். இதுக்கு அடுத்த டாபிக்ல நாம என்ன படிப்போம்னா அமுக்கம் அப்படிங்கிற பௌதீக கணியத்தை படிப்போம். சரியான? இப்படி பிரதானமா இந்த ரெண்டு பௌதீக கணியங்களை நாம சரியா விளங்கினதுக்கு பிறகுதான் அடுத்த ஸ்டெப்ல உங்களால போக முடியும். எனவே தலைப்பு போடுங்க அடர்த்தி. டென்சிட்டி இல்லையா? அடர்த்தி. இந்த அடர்த்திக்கு நாம பயன்படுத்துற குறியீடுகள் எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஹைட்ரோவுல அடர்த்தி அப்படிங்கிற எழுத்துக்கு பயன்படுத்துற குறியீடுகள் எடுத்தீங்கன்னா ஒன்று ரோ அப்படிங்கிற எழுத்து, ரோன்னு சொல்லுவோம் இல்லையா? லத்தீன்ல வர எழுத்து, லத்தீன் மொழி. ரோ அப்படிங்கிற எழுத்தை நாம பயன்படுத்துவோம். சரியான? அல்லது அடர்த்திக்கு நாம பயன்படுத்துற குறியீடுகள் அடுத்தது யாருன்னா ஸ்மால் டி. ஸ்மால் டிங்கிற எழுத்தை நாம பயன்படுத்துவோம். அடர்த்திக்காக நாம பயன்படுத்த போற குறியீடுகள்ல பெரும்பாலும் ரோ அல்லது டி தான் பயன்படுத்தப்படும். சரியான? சில நேரங்கள்ல நம்ம இன்னும் ஒரு அலகையும் பயன்படுத்துவோம், சிக்மா. சில நேரங்களில் இவரையும் பயன்படுத்துவோமா, சிக்மாவையும் பயன்படுத்துவோம். இதெல்லாம் அடர்த்திக்கு நாம பயன்படுத்த போற குறியீடுகள். ரைட்? அப்ப அடர்த்திங்கிற தலைப்பை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குறியீடுகளையும் பக்கத்துல எழுதி வச்சுக் கொள்ளுங்களா. கட்டாயம் இதைத்தான் பயன்படுத்தணும் இல்லை. சில பேர் அப்படி யோசிப்பாங்க, இதைத்தான் கட்டாயம் பயன்படுத்தணுமா. அப்படி இல்லை, பொதுவான ஒரு நடைமுறை. பெரும்பாலும் எக்ஸாம்ல அடர்த்தியை வச்சு ஒரு கேள்வி வரக்குள்ள அவங்க அடர்த்திக்கு எந்த குறியீடை பயன்படுத்துவாங்கன்னா ரோவ, டிய அல்லது சிக்மாவை தான் பயன்படுத்துவாங்க. அது வெறுமனே ஒரு நடைமுறை தானா, அது கட்டாயம் இல்லை. நீங்க விரும்பினா வேற ஒன்றை பயன்படுத்தலாம். நடைமுறையாக நம்ம இதை பயன்படுத்துற அடிப்படையில தான் குறியீடுகளை நம்ம பார்க்கணும். ரைட்? அடர்த்தி அப்படிங்கிறது யாரு? அடர்த்தி அப்படிங்கிறது யாரு? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். அடர்த்தி அப்படின்னு சொல்றது ஓர் அலகு கனவளவிட திணிவை குறிக்கும். யாரேனும் ஒரு பொருளை பொறுத்தவரையில அதுல ஓர் அலகு கனவளவிட திணிவைத்தான் நாம அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனவே அடர்த்திங்கிறதுக்குரிய சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு வரும். திணிவின் கீழ் கனவளவு. ஓர் அலகு கனவளவின் திணிவுதான் அடர்த்தி அப்படின்னு சொல்லப்படும். எனவே இந்த அடர்த்தியினது அலகு என்ன? அடர்த்தியினது அலகு என்ன? அடர்த்திட அலகு என்ன வரும்? திணிவு. திணிவுட அலகு என்ன? சர்வதேச அலகு கிலோகிராம். கனவளவு சர்வதேச அலகு சார்பா எப்படி எழுதப்படும்? மீட்டர் கணம். அது மேலுக்கு வந்தால் மீட்டர் -3. எனவே அடர்த்தியினது அலகு கிலோகிராம் மீட்டர் -3. அடர்த்தியினது பரிமாணம் என்ன? அடர்த்தியினது பரிமாணம் கிலோகிராம் பரிமாணம் கேபிட்டல் எம், மீட்டர் நீளத்திட பரிமாணம் எல், ml -3. இதுதான் அடர்த்தியினது பரிமாணம். சரியா? கீழே எழுதிக் கொள்ளுங்க. இந்த தலைப்புக்கு கீழே எழுதிக் கொள்ளுங்க. ஓர் அலகு கனவளவின் திணிவு. ஓர் அலகு கனவளவின் திணிவு ஓர் அலகு கனவளவின் திணிவு அடர்த்தி எனப்படும். ஓர் அலகு கனவளவின் திணிவு அடர்த்தி எனப்படும். கிழக்கு சமன்பாடு அலகு பரிமாணம் இது எல்லாத்தையும் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வாரம் சாட்டர்டே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எக்ஸாம் வந்துகிட்டு ஸ்டாட்டிக்ஸ்ல நடக்குமா? நிலையியல்ட கடைசி எக்ஸாம், கடைசி எக்ஸாம் சொல்லக்கூடாது, மிக்ஸ் பண்ணி நடக்கும். நிலையியல தனியா கொண்ட எக்ஸாமாக, கடைசி எக்ஸாமாக வார சாட்டர்டே இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் இருக்குது. ஸோ 1 hour எக்ஸாம், 20 கேள்விகள் தான். கட்டாயம் எல்லாரும் நல்லா ரெடி ஆக்கி கொள்ளணும். அதே மாதிரி வார வீக் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹைட்ரோவில் எக்ஸாம் நடக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்கக்கூடிய நம்ம என்ன செய்வோம், அதுல எக்ஸாம் வச்சு நம்மள நான் வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டு போய்கொண்டே இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சரியான ஹைட்ரோல் எக்ஸாம் வார வீக் நடக்கும். இந்த சாட்டர்டே வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நிலையியல்ல எக்ஸாம் நடக்கும். சரியான ஓகே ரைட். இப்ப நான் இந்த அடர்த்தி அப்படிங்கிற இந்த கான்செப்டை வச்சுக்கொண்டு ஒரு சில கேள்விகளை முதலாவதா பார்க்க போறோம். சரியான ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. நான் ஹைட்ரோவுக்குரிய டியூட் அனுப்பி வைக்கிறேன்னா இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸுக்கு முடியக்குள்ள இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹைட்ரோவுக்குரிய டியூட் அனுப்பி வைக்கிறேன். நாளைய கிளாஸுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஹைட்ரோவுக்குரிய டியூட் அனுப்பி வைக்கிறேன். எழுதிக் கொள்ளுங்க. ஓர் உலோக குற்றி ஒன்றின் திணிவு 24 கிலோகிராமும் அதன் கனவளவு 0.002 மீட்டர் கனமும் ஆகும். 0.002 மீட்டர் கனமும் ஆகும். எனின் அவ்வுலோகத்தின் அடர்த்தி யாது? ஒரு கேள்வி இல்லையா? அவ்வுலோகத்தின் அடர்த்தி யாது? சரியா? எல்லாருமே செய்திருப்பீங்க. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. சோ திணிவு 24 கிலோகிராம், கனவளவு 0.002. 24 கிலோகிராம், கனவளவு 0.002. எனவே இந்த 0.002 தசத்தை இங்க கொண்டு வந்தால் 2 தர 10⁻³ எழுதலாம். இந்த தசத்தை இங்க கொண்டு வந்தால் 2க்கு பின்னால கொண்டு வந்தால் 3 தானம் தாண்டத்தால 10⁻³ எழுதலாம் இல்லையா? எனவே இந்த 2 24 சுருக்கினால் 12, 10⁻³ அங்கால போனால் 10⁻³ அங்கால போனால் 10⁻3. சோ 12,000 கிலோகிராம் மீட்டர் -3. 12,000 கிலோகிராம் மீட்டர் -3. இதான் இந்த உலோக குற்றியினது அடர்த்தி. சோ முதல் அடர்த்தி அப்படின்னா என்னன்னு விளங்கிட்டீங்கன்னா, அடர்த்தி நான் சொல்லு சமன்பாடு விளங்கு, வரைவிலக்கணத்தை பாடமாக்கலாம், என்னன்னு விளங்கி நிக்காம அது ஐடியா என்ன, அடர்த்தினா என்னங்கிற ஐடியா விளங்கி நிக்காம. அதாவது என்னண்டா நல்லா விளங்கி கொள்ளணும். இதான் உலோக குற்றின்னு வச்சு கொள்ளுங்க. இதான் உலோக குற்றி. இந்த உலோக குற்றியை எடுத்து சரியான நீங்க
இந்த உலோக குற்றியில இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு துண்டு ஒன்று எடுக்கிறீங்க. இந்த உலோக குற்றியில இந்த இடத்துல ஒரு சின்ன துண்டொண்ட வெட்டி எடுக்கிறீங்க. அதை வெட்டி எடுத்தீங்கன்னா ஓர் அலகு கனவளவை வெட்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்திலிருந்து ஓர் அலகு கனவளவை வெட்டி எடுத்தீங்கன்னால் அதிட திணிவும் இந்த இடத்திலிருந்து ஓர் அலகு கனவளவை வெட்டி எடுத்தீங்கன்னா அதிட திணிவும் இங்கிருந்து ஓர் அலகு கனவளவை வெட்டி எடுத்தீங்கன்னா அதிட திணிவும் எப்படிதான் இருக்கும்? சமனாத்தான் இருக்கும். அதாவது ஓர் அலகு கனவளவுட திணிவெண்ணை அடிக்கும், அடர்த்தின்னு சொல்லப்படும். எனவே இந்த இடத்துல இருக்கிற ஓர் அலகு கனவளவு எடுத்தாலும் இங்க இருக்கிற ஓர் அலகு கனவளவு எடுத்தாலும் இங்க இருக்கிற ஓர் அலகு கனவளவு எடுத்தாலும் அதோட திணிவு எப்படி வரும்னா சமனா வரும். சரியான எல்லா இடத்தையுமே அதுல கனவளவுக்கு ஏற்ப அதுல திணிவு வந்து சமனாக இருக்க போகும். அதை நாம அடர்த்தி அப்படின்னு விளங்கி கொள்ளலாம். சரியான ரைட். நான் இந்த அடர்த்திங்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதியா இருந்தாலும் இதுலயும் நல்ல டீப்பான கேள்விகள் வந்திருக்கிறா. ஃபைனல் எக்ஸாம்ல அடர்த்தியை மட்டும் பேஸ் பண்ணி கேள்விகள் வந்திருக்கு. MCQல வெறுமனே அடர்த்தியை மட்டும் வச்சுக்கொண்டு செய்த கேள்விகள் வந்திருக்கு. ரைட், கொஞ்சம் வித்தியாசமா கேட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியான கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப இன்னும் ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. இன்னும் ஒரு கேள்வி. திரவம் ஒன்றின் அடர்த்தி திரவம் ஒன்றின் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3யும் திரவம் ஒன்றின் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3யும் அதன் கனவளவு 40 லீட்டருமாக இருப்பின், கவனமா இருக்கிறது, அதன் கனவளவு 40 லீட்டருமாக இருப்பின் அத்திரவத்தின் மொத்த திணிவு யார்? அத்திரவத்தின் மொத்த திணிவு யார்? ஒரு திரவம் ஒன்றின் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, அதன் கனவளவு 40 லீட்டருமாக இருப்பின் அதன் மொத்த திணிவு யார்? அண்மை காலத்துல 2019-20 லீட்டர்ல அலகை தந்து ஒரு கேள்வி வந்துருதியா. வளமையா அலகு லீட்டர்ல வந்து கேள்வி வாரது குறைவு. அண்மையில எக்ஸாம்ல வந்துட்டு ஃபைனல் பேப்பர் ஒன்றுல 2019 20 லீட்டரை அழகா கொண்ட கேள்வி வந்திருந்தி. லீட்டர் அலகுல இருக்குது, அலகு லீட்டர்ல இருக்குது, அதை மீட்டர் கணத்துக்கு மாத்திட்டா நீங்க கேள்வியே செய்யணும். கண்டுபிடிக்க திரவத்தில திணிவு என்னது? சரியா? ஓகே, முதல் ஒரு லிட்டர் எத்தனை மீட்டர் கணம் சொல்லுங்க. ஒரு லிட்டருங்கிறது மீட்டர் கணக்குல எவ்வளவுக்கு சமம்? ஒரு லிட்டருங்கிறது நீங்க ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு லிட்டர் என்னத்துக்கு சமம்? ஒரு லிட்டர் எத்தனை மீட்டர் கியூபுக்கு சமம்? எஸ், ஒரு லிட்டர் 1/10⁻³ மீட்டர் கியூபாக இருக்கு. ஒரு லிட்டர் 1/10⁻³ மீட்டர் கியூப். மாறி சொல்றா 1000 லிட்டர் தான் ஒரு மீட்டர் கணம். சரியா? 1000 லிட்டர் தான் என்ன? ஒரு மீட்டர் கணம். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள். இது சின்ன வயசுல ஓ லெவல்ல நீங்க படிச்சிருப்பீங்க.
ரைட். இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். அடர்த்தி கனவளவு தந்திருக்கிறாங்க, திணிவ கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அடர்த்திங்கிறது திணிவின் கீழ் கனவளவு, திணிவின் கீழ் கனவளவு. அப்ப திணிவு என்ன? திணிவுங்கிறது என்னதுக்கு சமம்? அடர்த்திய கனவளவால பெருக்கி வாரதுக்கு சமம். அப்ப திணிவு என்னதுக்கு சமன்? அடர்த்திய கனவளவால பெருக்கிறதுக்கு சமன். சோ அடர்த்தி 800, கனவளவு 40 லிட்டர். கனவளவு 40 என்ன லிட்டர்ல இருக்கு. லிட்டர்ல இருக்குதுன்றால் ஒரு லிட்டர் என்னதுக்கு சமன்? 1/10⁻³ மீட்டர் கியூபுக்கு சமன். எனவே இந்த லிட்டர்ல இருக்கிறத நாம மீட்டர் கியூபுக்கு மாற்றுவோம். அப்ப 40/10⁻³ வரும். ரைட்டா? 800 கிலோகிராம் மீட்டர் -3. இது 40 லிட்டர்ல இருந்துச்சு, அதை மீட்டர் கணத்துக்கு மாத்த 10⁻³ பெருக்கிறது. எனவே இப்ப 10⁻³ இங்க 3 பூஜ்ஜியம், இங்க 10⁻³ போனால் 4×8 32 கிலோகிராம் இருக்கு. ஆக அந்த திரவத்திர திணிவு 32 கிலோகிராம் சொல்லலாம். திரவத்திர திணிவு 32 கிலோகிராம். சரியான? ஓகே. இப்ப அடுத்த சின்ன ஒரு தலைப்பு போடுங்க. அடர்த்தியோட தொடர்புடைய இன்னும் ஒரு சின்ன தலைப்பு. சாரடர்த்தி. தலைப்பு போடுங்க, சாரடர்த்தி. அல்லது பழைய பேர் ஒன்று இருக்குது, தண்ணீர்ப்பு. பழைய பேர் என்னன்னா தண்ணீர்ப்பு. சாரடர்த்தின்னு சொல்லாம எப்படின்னு சொல்லலாம்னா தொடர்படர்த்தின்னு சொல்லலாமா? தொடர்படர்த்தி, சாரடர்த்தி அல்லது தொடர்படர்த்தி அல்லது தண்ணீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படும். இப்படி ஒரு தலைப்பு போடுங்க. சின்ன ஒரு தலைப்பு தானா? சின்ன விடயம் தான், சின்ன தலைப்பு ஒன்று. பாருங்க, இந்த சாரடர்த்தி அல்லது தண்ணீர்ப்பு அல்லது தொடர்படர்த்தி அப்படின்னு சொல்றது யாருந்தால், எந்த ஒரு பொருள அடர்த்தியையும் எந்த ஒரு திரவியத்திட அடர்த்தியையும் நீரினது அடர்த்தி சார்பாக நாம ஒப்பிட்டு செல்றதுதான். நீரினது அடர்த்தி சார்பா நாம எந்த ஒரு திரவியத்திட அடர்த்தியையும் ஒப்பிட்டு சொல்றதைத்தான் நாம சார் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சார் அடர்த்திங்கிறது, சார் அடர்த்தின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, யாரேனும் ஒரு பொருளோட அடர்த்தி, திரவியத்திட அடர்த்தி, திரவியத்தின் அடர்த்தி, யாதேனும் ஒரு திரவியத்தின் அடர்த்திய என்னத்தால பிரிக்கிறது? நீரினது அடர்த்தியால பிரிக்கிறதான் சார் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? யாதேனும் ஒரு திரவியத்தில அடர்த்திய நீர் அடர்த்தியால பிரிச்சு வர அந்த விகிதத்தை தான், அந்த ரேஷியோ தான் சார் அடர்த்தி அப்படின்னு சொல்லப்படும். சரியானே? அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் அடர்த்தின்னு சொல்லி நம்ம என்னத்தை செய்யறோம்னா, நீர் அடர்த்தி சார்பா ஏனைய திரவியங்கள்ல அடர்த்திகளை ஒப்புறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் இங்க பயன்படுத்துற வார்த்தை திரவியம். திரவியம்னா என்ன? மெட்டீரியல். ஆங்கிலத்தில் சொன்னா மெட்டீரியல் அப்படின்னா என்ன? மெட்டீரியல்ங்கிறது ஒரு பொருளை ஒரு பொருள் ஆக்கப்பட்டுள்ள என்ன சொல்லலாமா? திரவியம் சொல்றது ஒரு பொருளோட ஒரு ஆக்க கூறுன்னு சொல்லலாம். ஒரு பொருளை ஆக்குகின்ற அந்த ஆக்க கூறுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மார்க்கர் எடுத்தீங்கன்னா, இந்த மார்க்கருங்கிறது பிளாஸ்டிக் அப்படிங்கிற திரவியத்தால ஆக்கப்பட்டிருக்கு. ரைட்? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்டு எடுத்தீங்கன்னா ஃபைபர் அப்படிங்கிற ஒரு திரவியத்தால ஆக்கப்பட்டிருக்கு. ரைட்? அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தால், ஒரு கதவு எடுத்தீங்களா இருந்தா அந்த கதவு மரம் அப்படிங்கிற ஒரு திரவியத்தால ஆக்கப்பட்டிருக்கு. சரியான? ஒரு ஆக்க பொருளைத்தான் நம்ம திரவியம் அப்படின்னு சொல்றோம். எனவே அப்படி யாதேனும் ஒரு திரவியத்தின் அடர்த்திய நீரினது அடர்த்தியால பிரிக்கிறதான்
நாம சார் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். சரியான? அப்ப நீர் அடர்த்தி சார்பா யாதேனும் ஒரு பொருள திரவியத்தில் அடர்த்தி ஒப்பிட்டா அதுக்கு பேர் நாம சார் அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். சரியான? அப்ப கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. இந்த தலைப்புக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. யாதேனும் ஓர் திரவியத்தின் அடர்த்திக்கும் யாதேனும் ஓர் திரவியத்தின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் இடையிலான விகிதம் யாதேனும் ஓர் திரவியத்தின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் இடையிலான விகிதம் சார் அடர்த்தி எனப்படும். திரவியத்தின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் இடையிலான விகிதம் சார் அடர்த்தி எனப்படும். சரியா? அது கீழே இந்த சமன்பாடை காட்டுங்க. நான் இங்க சார் அடர்த்திய எஸ்ங்கிற எழுத்தால குறிச்சிருக்கிறேன்னா குறியீடா நான் எஸ் பயன்படுத்துறேன். அப்ப எஸ்ங்கிறது திரவியத்திட அடர்த்தி கீழுக்கு நீர் அடர்த்திட விகிதமா இருக்கு. இதுக்கு அழகு இருக்குதா? எஸ்க்கு அழகு இருக்கா? சார் அடர்த்திக்கு அழகு இருக்குதா? இது அழகற்ற ஒரு கணியம். அழகற்றது. ஏன்னா மேலுக்கும் அடர்த்தி கீழுக்கும் அடர்த்தி ரெண்டும் வெட்டுப்பட்டது இல்லையா? இதெல்லாம் நீங்க உதாரணமா மெஷர்மெண்ட்ல படிச்சிருக்கீங்க. சாரடத்தை வந்துட்டு அழகற்ற ஒரு கணியம். இத பரிமாணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகற்ற கணியமா இருந்தா பரிமாணம் என்னதுக்கு சமன்? ஒன்றுக்கு சமன் இல்லையா? பரிமாணம் கேட்டா பரிமாணம் இல்லை, அதை நம்ம ஒன்றுன்னு சும்மா பொதுவா சொல்லுவோம். பரிமாணம் அற்றது. தேவை நீங்க சரியா? ஓகே. அப்ப அடர்த்தி சார் அடர்த்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீர் அடர்த்திய ஏனைய திரவியங்கள் அடர்த்தியோட நீர் அடர்த்தி நம்ம வந்துட்டு ஒப்பிடுறது. சரி, இந்த இடத்துல கவனிங்க. நான் இப்ப இந்த சார் அடர்த்திக்குரிய இந்த சமன்பாடை இன்னும் ஒரு வடிவமா மாற்ற போறேன். இந்த சமன்பாடை இன்னும் ஒரு வடிவமாக மாற்ற போறேன். அதாவது சார் அடர்த்தியில திரவியத்தின் அடர்த்தியின் கீழ் நீரினது அடர்த்தின்னு தான் நம்ம சமன்பாடு எழுதுறோம். திரவியத்தின் அடர்த்தியின் கீழ் நீர் அடர்த்தி. இப்ப நான் இந்த சமன்பாட்டுல மேலுக்கும் கீழுக்கும் கனவளவால பெருக்க போறேன். அதாவது திரவியத்திட அடர்த்திய வீங்கிற கனவளவால பெருக்கிறேன். அதே மாதிரி நான் நீருங்கிற அடர்த்தியையும் வீங்கிற கனவளவால பெருக்கிறேன். பெருக்கலாமா இல்லையா? மேலுக்கும் கீழுக்கும் ஒரே கணியத்தால பெருக்கினா சமன்பாடு மாறுமா? மாறாது. மேலுக்கும் வீதா கீழுக்கும் வீதா வெட்டுப்பட்டா ஒன்றும் இல்லை. சரியா? மேலுக்கும் கீழுக்கு நான் வீயால பெருக்கு. பெருக்கினால் பாருங்க, திரவியத்தின் அடர்த்திய கனவளவால பெருக்கிறது. நான் எந்த கனவளவால பெருக்கினால் அந்த திரவியத்திட கனவளவால பெருக்கணும். உதாரணமா நம்ம ஆரம்பத்தில் செய்த முதலாவது கேள்வி எடுங்களேன். முதலாவது கேள்வியில 0.002 மீட்டர் கியூப்ங்கிறது அந்த உலோக குற்றியினது கனவளம். அப்ப அந்த கனவளவால பெருக்கிறது. திரவியத்தில கனவளவால பெருக்கிறது. சோ அடர்த்திய கனவளவால பெருக்கினா என்ன வரும்? அந்த திரவியத்தில திணிவு வரும். எனவே அடர்த்தி கனவளவால பெருக்கப்படுவது. அப்ப திரவியத்தின் திணிவு வந்து சேரும். திரவியத்தின் திணிவு திரவியத்தில திணிவு வரும். கீழுக்கு நீரினது அடர்த்திய அதே கனவளவு. யார கனவளவு? திரவியத்துக்கு நாம என்ன கனவளவை பயன்படுத்தினமோ
அதே கனவளவாலதான் நாம நீரையும் பெருக்கிறோம். எனவே நாம சொல்லலாம் நீர அடர்த்திய கனவளவால பெருக்கினா என்ன வரும்? நீர திணிவு வரும். ஆனால் நாம் இதை எப்படி சொல்ல போறோம்னால் திரவியத்தின் திணிவு அடர்த்திய கனவளவால பெருக்கிற திணிவு அது ஓகே தானே. கீழுக்கு நீர் அடர்த்திய கனவளவால பெருக்கிறோம், அப்ப நீர திணிவு வரும். எப்படிப்பட்ட நீர திணிவுனால் திரவியத்தின் கனவளவிற்கு சமனான கனவளவுடைய நீரின் திணிவு. நீரின் திணிவு என்ன? திரவியத்தின் கனவளவுக்கு சமனான கனவளவுடைய நீரின் திணிவு. ஆக நான் இப்ப இந்த சார் அடர்த்திக்குரிய சமன்பாடு திணிவுகள் சார்பான சமன்பாடா மாத்திட்டேன். திரவியத்தின் திணிவின் கீழ் அதே கனவளவுள்ள நீரினது திணிவுட விகிதம் சார் அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். விளங்குதா? அப்ப கீழுக்கு நீங்க கீழுக்கு இந்த சமன்பாட்டுக்கு கீழே அந்த சமன்பாட்டுக்கு கீழே நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த அவ்வளவு போயினே அப்படியே எழுதி கொள்ளுங்க. சார் அடர்த்திக்கு நான் இந்த சமன்பாட்டிலிருந்து இன்னும் ஒரு சமன்பாட்டை உருவாக்கி இருக்கிறேன். விளங்கிட்டா? கட்டாயம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. திரவியத்தின் அடர்த்திங்கு நீர் அடர்த்தி இதான் பொது சமன்பாடு. கனவளவால பெருக்கி போட்டு கனவளால பெருக்கினா திணிவு வரும். அப்ப திரவியத்தின் திணிவிற்கு திரவியத்தின் கனவளவிற்கு சமனான கனவளவுடைய நீரின் திணிவு. சரியா? திரவியத்தின் திணிவு திரவியத்தின் கனவளவிற்கு சமனான கனவளவுடைய நீரின் திணிவு. கடைசியா சமன்பாடு எப்படி காட்டினா சரி, திரவிய திணிவுக்கு நீர திணிவுன்னு காட்டினீங்கன்னா சரி, அதே கனவளவுள்ள நீர திணிவு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. ரைட், ஒரு திண்மத்தின் அடர்த்தி சின்ன சின்ன கேள்விகள். ஓர் திண்மத்தின் அடர்த்தி (2500 கிலோகிராம் மீட்டர் -3) ஆகின் ஒரு திண்மத்தின் அடர்த்தி 2500 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகின் அத்திண்மத்தின் சாரடர்த்தி யாது? அத்திண்மத்தின் சாரடர்த்தி யாது? அத்திண்மத்தின் சாரடர்த்தி யாது?
பிராக்கெட்ல போடுங்க தூய நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. தூய நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஓகே, whenever சிலருடைய இல்லையா சார் அடர்த்தி திரவியத்தின் அடர்த்தியின் கீழ் நீரினது அடர்த்தி. சோ திரவியத்தின் அடர்த்தி 2500, நீர் அடர்த்தி 1000. எனவே 2500 1000 பிரிச்சமா இருந்தால் 2.5 வரும். சரி, 2.5 வரும். சிலர் விடயம். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி எழுதுங்க. இரண்டாவது கேள்வி சார் அடர்த்தியை தொடர்புபடுத்திய இரண்டாவது ஒரு கேள்வி. ஓர் உலோக குற்றி ஒன்றின் திணிவு, ஓர் உலோக குற்றி ஒன்றின் திணிவு, ஒரு உலோக குற்றி ஒன்றின் திணிவு 18 கிலோகிராம் ஆகும். ஒரு உலோக குற்றி ஒன்றின் திணிவு 18 கிலோகிராம் ஆகும். அவ்வுலோக குற்றியின் கனவளவிற்கு சமனான நீரின் திணிவு, அவ்வுலோக குற்றியின் கனவளவிற்கு சமனான நீரின் திணிவு 6 கிலோகிராம் ஆகும். 6 கிலோகிராம் ஆகும். அவ்வுலோக குற்றியின் கனவளவிற்கு சமனான நீரின் திணிவு 6 கிலோகிராம் ஆகும். எனில் அவ்வுலோக குற்றியின் அடர்த்தி யார்? அவ்வுலோக குற்றியின் சார் அடர்த்தி யார்? அவ்வுலோக குற்றியின் சார் அடர்த்தி யாது? வேகமா வச்சீங்கன்னா பாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேகமா செய்து கொள்ளுங்க.
ஓகே பாருங்க, சார் அடர்த்தி நான் படிச்சேன். யாதேனும் ஒரு பொருள் அல்லது திரவியத்திட திணிவுக்கு அதே கனவளவுடைய நீரினது திணிவு. எனவே திரவியத்திட திணிவு 18 கிலோகிராமாம். அந்த திரவியத்தில கனவளவுக்கு சமனான கனவளவை கொண்ட நீர திணிவு 6 கிலோகிராம். எனவே இது ரெண்டையும் பிரிச்ச மாதிரி இருந்தால் வாரதான் சார் அடர்த்தி அறிக்கும். எனவே 3 வந்து சேரும். சரியா? அப்ப இந்த திரவியத்தில சார் அடர்த்தி என்ன? 3. ஒருவேளை இந்த திரவியத்தில அடர்த்தி என்று கேட்டிருந்தா என்ன வரும்? திரவியத்தில சார் அடர்த்தி 3. அப்ப அடர்த்தி என்ன? சார் அடர்த்தி 3 அடர்த்தி 1000ஆல பெருக்குங்க இல்லையா? ஏன் சார் அடர்த்திங்கிறது திரவியத்தில் அடர்த்திக்கு நீரினது அடர்த்தி. அப்ப திரவியத்தில் அடர்த்தி என்னதுக்கு சமன்? நீரினது அடர்த்திய சார் அடர்த்தியால பெருக்கிறதுக்கு சமன். நீரினது அடர்த்திய சார் அடர்த்தியால பெருக்கிறது தான் திரவியத்தில அடர்த்தி. சோ சார் அடர்த்தி 3, நீர் அடர்த்தி என்ன? 1000. எனவே 3000 வரும். திரவியத்தில அடர்த்தி என்னன்னு கேட்டிருந்தால் அது 3000 வந்து சார் அடர்த்தி 3 திரவியத்தின் அடர்த்தி 3000. சரியா? சோ ஃபைனலா இன்னும் ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. சரியான? ஓர் திண்ம குற்றியானது உருவில் காட்டப்பட்டவாறு நீரினுள் முற்றாக அமிழ்த்தப்பட்ட போது, ஒரு திண்ம குற்றியானது உருவில் காட்டப்பட்டவாறு நீரினுள் முற்றாக அமிழ்த்தப்பட்ட போது வெளியேறிய நீரின் கனவளவு, ஒரு திண்ம குற்றியானது நீரினுள் முற்றாக அமிழ்த்தப்பட்ட போது வெளியேறிய நீரின் கனவளவானது (0.04 மீட்டர் கியூபும் 0.04 மீட்டர் கியூபும் வெளியேறிய நீரின் கனவளவானது 0.04 மீட்டர் கியூபும் குற்றியின் திணிவு குற்றியின் திணிவு 64 கிலோகிராமுமாக இருப்பின் 64 கிலோகிராமுமாக இருப்பின் குற்றியின் அடர்த்தி யாது? குற்றியின் அடர்த்தி யாது? குற்றியின் திணிவு 64 கிலோகிராமுமாக இருப்பின் குற்றியின் அடர்த்தி யாது? சின்னொரு விடயம் இல்லையா? பெரிய ஒரு விஷயம் மாதிரி பெரிய வசனத்தை சொல்லி நேரடியா கேட்கிற ஒரு விடயத்தை பெரிய வசனத்தை சொல்லி அதுக்கு ஒரு படத்தையும் தந்து கேள்வியை கேட்டிருக்கு. நேரடியா கேட்கிற ஒரு கேள்விய படத்தை காட்டி பெரிய வசனமா சொல்லி ஒரு கேள்வியா கேட்டிருக்கிறோம். மேலே வந்துகிட்டு
இந்த குற்றிட திணிவு 64 கிலோகிராம். இந்த குற்றிட கனவளவு 0.04. அவ்வளவுதான். இதை இதால பிரிச்சிங்கன்னா அடர்த்தி வரும். எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஃபுல்லா நிரம்பி இருக்குது. நீங்க இந்த குற்றிய தண்ணிக்குள்ள அமிழ்த்தினா நடக்கும். இந்த குற்றிய நீங்க முற்றாக தண்ணிக்குள்ள அமிழ்த்தினீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த குற்றிட கனவளவுக்கு சமனான கனவளவுடைய தண்ணி வெளியில சிந்து இல்லையா? எவ்வளவு கனவளவுடைய குற்றிய தண்ணிக்குள்ள அமிழ்த்துறமோ அந்த கனவளவுக்கு சமனான தண்ணி என்ன செய்ய போகுதுன்னா பாத்திரத்திலிருந்து வழி. அப்படித்தானே? ஏன் பாத்திரம் ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்கு. அப்ப நீங்க அமிழ்த்துற அந்த குற்றிட கனவளவுக்கு சமனான கனவளவு கொண்ட நீர் தான் வெளியில சிந்தி இருக்கும். எனவே வெளியில சிந்தின அந்த நீர கனவளவு இந்த குற்றியிட கனவளவாகத்தான் இருக்கும். எனவே அடர்த்தி சமன் திணிவுக்கு கனவளவு. திணிவு 64, குற்றிட கனவளவு என்ன? 0.04. எனவே பிரிச்சிங்களா இருந்தால் 0.04 4 வந்திருக்கிறால் கீழுக்கு 2 பூச்சி பூச்சியில போட்டீங்களா இருந்தால் 1600 கிலோகிராம் மீட்டர் -3 வரும். எனவே இந்த குற்றியினது அடர்த்தி 1600 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? ஓகே. இப்ப நாம இதுவரைக்கும் அடர்த்தி தொடர்பா ரொம்ப மேலோட்டமான கேள்விகளை தான் படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த கிளாஸ், நாளைய கிளாஸ்ல நாம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்னா அடர்த்தி தொடர்பா எப்படியெல்லாம் டீப்பான கேள்வி வர முடியும், டீப்பான கேள்வி எப்படி இருக்கு, கொஞ்சம் ஆழமா யோசிக்கிற கேள்விகள் எப்படி வர முடியுங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல செய்து பார்ப்போம். சரியான? ஓகே. ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.